அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் பம்மல் செந்தில்குமார், சென்னையிலிருந்து உங்களோட. வருகிற நாளை 20/7/2026 முதல் குளிர்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 13 வரை நடைபெற உள்ளது. இப்போ என்னென்னா, நான் ஏற்கனவே நிறைய முறை சொன்ன மாதிரி திமுகவும் பிஜேபிக்கு திமுகவோடு நெருங்கி வருது. அதனால் பிஜேபி திமுகவை கேட்டுக்கொண்டதாகவும், இந்த மசோதாக்களுக்கு, இந்த டீலிமிட்டேஷனு, மகளிர் மசோதா, ஒரே நாடு ஒரே தேர்தல், இதுபோல் 20 மசோதாக்கள் அவங்க ரெடியாக வச்சுருக்காங்க. ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆன, இல்லை ஃபைல் பண்ண பயந்த, எங்கடா தோற்று போயிடும்ன்ற பயந்த, அமித்ஷா தோற்று போன இந்த மகளிர் மசோதா, அதுக்கு உள்ள ஒரு மறைமுகம் வைத்திருந்த டீலிமிட்டேஷன், அந்த மறுவரையறை, இந்த எம்பி தொகுதியினுடைய மறுவரையறை, அதை திமுக கண்டுபிடிச்சி தேர்தல் நேரத்தில் 2026 ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் யூபி முன்னாள் முதலமைச்சருடைய மகனும், அதுக்கப்புறம் பீகாரினுடைய முன்னாள் முதலமைச்சருடைய மகனும் இவங்ககிட்டலாம் சொல்லி அந்த பில்லை நிறைவேற்றாமல் தடுத்தார் திராவிட முன்னேற்ற கழக தலைவர். அது உண்மையாலுமே ரொம்ப அவசியமான அது செய்தது. அதனால் கூட நம்ம தோற்றோம் என்பதை நான் பல இடங்களில் பல முறை நான் பேசியிருக்கிறேன் உங்களோட. இப்போ என்னென்னா, இப்போது இந்த விசில் விஜய் எதிராக விசில் விஜய் வைத்து நிறைய ரீல்ஸ்லாம் எடுத்து, அவர் சினிமாவில் நடித்த டயலாக்லாம் எடுத்து முட்டாள் நாடுகளான பல மாநிலங்களுக்கு அது காங்கிரஸ் அதை பரப்பி வருவதாகவும், அடுத்த பிரதம மந்திரி வேட்பாளராக விஜய் நிறுத்தப் போவதாகவும் காங்கிரஸ் செய்து கொண்டிருப்பதாக பல ஊடகங்களிலும், அந்த வட மாநில ஊடகங்களிலும் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. இப்பொழுது நம்ம ஊடகங்களிலும், தமிழ்நாடு ஊடகங்களிலும் பேசப்பட்டு வருகிறது. பல காங்கிரஸினுடைய பினாமிகளாக இருக்கிற பத்திரிகையாளர்களும், நெறியாளர்கள் என்று சொல்லிக்கொள்கிற சில மனிதர்களும் அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ என்னென்னா, அப்போ பப்பு முடிஞ்சிடுச்சா அவன் கதை? அந்த ராகுல் காந்தின்றவன் கதை முடிஞ்சிடுச்சா? இந்திரா காந்தியினுடைய பேரனும், ராஜீவ் காந்தியினுடைய மகனும், சோனியா காந்தியினுடைய மகனும் அப்படின்னு அவன் கதை முடிஞ்சிடுச்சு. அப்போ அந்த பப்பு எதுக்கு வச்சுன்னுக்கிறீங்க? அவன் எதுக்கு? லாய்க்கு இல்லாத ஒரு பையனை காங்கிரஸை முடிவு செய்திருக்கிறது. இவன் ஒரு லாய்க்கு அன்லக்கி ஃபெலோ, இவன் ஒரு லாய்க்கு இல்லாத பையன், ஆண்மையோடு இருப்பதாக தெரியவில்லை என்பதாக இந்த காங்கிரஸ் கட்சி தலைமைகள் நினைத்தது. என்னமோ அவங்க அம்மா கூட அதை உணர்ந்திருப்பாங்களா இன்னும் தெரியல. பிஜேபி எதிர்த்து மோதுறதுக்கு திராணி இல்லாத என்னுடைய மகனை நான் பெற்றுவிட்டேனே அப்படின்னு அந்த அம்மா வேதனைப்படுவதாக பல காங்கிரஸ்காரர்கள் பல மாநிலங்களிலும் தமிழ்நாட்டிலையும் பேசி வருவதாக செய்தி இருக்கிறது. இப்போது அதனால் அவனுக்கு பதிலாக இந்த விசில் விஜயை கொண்டு போய் சேர்ப்பதாக, எப்படி சோனியா காந்தி இந்த பப்பு ராகுல் காந்தியை முடியலன்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் இங்கே சந்திரசேகரும் இந்த விசில் விஜயனுடைய பெற்றோரும் அப்படி தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கலைஞர் ஒரு முறை கேட்டாங்க, கலைஞரிடம் ஒரு 20 வருடத்துக்கு முன்னால் கேட்டாங்க. திமுக அப்போது பெரிய கை ஓங்கி இருந்த நாட்கள். ஜெயலலிதா வாஜ்பாய் அரசை கலைத்து விட்டு ஒரு ஓட்டு எம்பி அன்றைக்கி பார்லிமெண்ட்டில் போகாதனை விட்டதுனால வாஜ்பாய் அரசு கலைக்கப்பட்டது. அப்போது திமுக மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு ஒரு MOU, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பிஜேபின்னு இப்போ இருக்கிற பிஜேபி இல்லை, அமித்ஷா, மோடி, இவனுங்க இருக்கிற பிஜேபி, ராஜ்நாத் சிங், இவன் இருக்கிற பிஜேபியில்
அத்வானி இருந்த பிஜேபியும் இல்லை. ஒழுக்கமான தன்மையான மனிதனாக, ஜாதி வெறி இல்லாத, இன மத வெறி இல்லாத ஒரு மனிதனாக இருந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்த நேரத்தில் ஜெயலலிதா சூழ்ச்சியால் அவர் ஆட்சி கலைக்கப்பட்டது. அதற்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் ஒழுக்கமானவராக இருக்கிறீங்க, யூ ஆர் இன் குட் பர்சன், ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி, நீ நல்ல மனிதர், ஆனால் தவறான ஒரு கட்சியில் இருக்கிற, பட் பரவாயில்ல, இருந்தாலும் உன்னோட நான் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்த அளவில் உள்ள ஒரு நமக்குள்ள ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்வோம். அதன் பிரகாரம் நீட்டு வரக்கூடாது, தமிழை செம்மொழியாக்கணும், அதே மாதிரி எங்களுக்கு கர்நாடகத்திலேருந்து வர்ற தண்ணீரை தடுக்கக்கூடாது, அதே மாதிரி தமிழையும் கல்வியையும் விவசாயமும் இதெல்லாம் எங்களிடமே நாங்கள் வச்சுக்கணும், மாநிலத்தில் சுய ஆட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு என்கிற வகையில் ஒரு எம்ஓயு பண்ணி அதில் வாஜ்பாய் அவர்களும் கலைஞர் அவர்களும் கையெழுத்திட்டு அதன் மூலமாக ஒரு ஆட்சி 5 வருடம் நடைபெற்றது. இப்போ எல்லாமே திரும்பி என்ன சொல்கிறாங்க, அப்புறம் மட்டும் பிஜேபியில் வந்து கூட்டணி இல்லையா, கூட்டணி அப்போ வந்து ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டின்னு சொல்லிட்டு தாண்டா, டிக்ளேர் பண்ணிட்டு தாண்டா நாங்கள் வச்சோம். என் தலைவன் எல்லாம் சாதாரண ஆள் இல்லைடா டேய், உன்ன மாதிரிலாம் வந்து யார் சொல்கிற, ஜெயலலிதா மாதிரி ஆளா நாங்கள், எம்ஜிஆர் மாதிரி ஆளா நாங்கள், இல்லை எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஆளை நாங்கள், இல்லை ஓபிஎஸ் மாதிரி ஆளுங்களா நாங்கள், குனிஞ்சின்னு காலை நக்கின்னு போகிற டேய், தமிழின தலைவரால் நடத்தப்பட்ட ஆட்சிடா அது. அப்போ எங்களுக்குள்ளே இதுக்குள்ளே எந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த துரோகங்களும், எந்த சிறுபான்மையிற்கு எதிரான எந்த சட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை. ஜெயலலிதா இறந்த உடனே எடப்பாடி எத்தனை சட்டங்களில் கையெழுத்திட்டிருக்கிறார், எந்த ஜெயலலிதாவை எதிர்த்து எத்தனை சட்டங்களிலே, பிஜேபி இயற்றிய சட்டங்களிலே, ஜெயலலிதா இருந்ததுக்கப்புறம் ஜெயலலிதாவால் எதிர்க்கப்பட்ட சட்டங்கள், இந்த எடப்பாடி பழனிசாமி பல சட்டங்களிலே போய் பார்லிமெண்ட்டில் ஓட்டு போட்டும், இல்லை ஓட்டு போடுற நேரத்தில் வெளியில் வந்தோம், பல சட்டங்களை நிறைவேற்றியதில் பெரிய பங்கு இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு, புரோக்கர் பையனுக்கு உண்டு. இன்றைக்கி அவனை என்னமோ நல்லவன்ற மாதிரி வேறு என்ன பண்ண முடியும்? ஒரு நாய் வந்தால் ஒரு நரி நல்லதாக மாறுது, ஒரு பன்னி வந்தால் ஒரு பூனை நல்லதாக மாறுது, ஒரு சொறி நாய் வந்தால் ஒரு வெறி நாய் நல்லதாக மாறுது, ஒரு வெறி நாய் வந்தால் ஒரு நாட்டு நாய் பரவாயில்லன்னு மாறுது. ஆக இது இவங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணிக்கின்னு தான் பெட்டர் தென் அப்படின்னு தான் போக முடியுதே ஒழிய எவனும் நல்லவனாக இல்லை. ரைட். இப்போ என்னன்னா, இந்த குளிர்கால கூட்டத்தொடர் நாளைக்கு திங்கட்கிழமை 20/7/2026 முதல் 13/8/2020 வரை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து திமுக நம்ம வந்து காங்கிரஸ் நம்மக்கிட்ட ஜெயிச்சு, நம்மளுடைய பிச்சை ஓட்டில், நம்ம போட்ட ஓட்டில் ஜெயித்த பிச்சைக்கார பசங்களை தனியாக ஒதுக்கிடுங்க, அவனுக்கு பின்னால் நாங்கள் உட்கார தயாராக இல்லை, எங்களை தனி கட்சியாக நீங்கள் அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு திருமதி கனிமொழி அவர்கள் ஏற்கனவே ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் பாராளுமன்ற சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்து, அதன் பிரகாரம் இப்போ நம்ம வந்து அந்த யார் பப்புவோ குப்புவோன்னு ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, அந்த ராகுல் காந்தின்னு, அந்த அறிவில்லாத, பணிவில்லாத, ஒழுக்கம் இல்லாத, சப்ஜெக்டே தெரியாத ஒரு என்ன சொல்கிறது, அவனை என்னன்னு சொல்கிறது, 8க்கும் 10க்கும் நடுவில் இருக்கிற ஒரு மனிதனாக அவன் கட்சிக்காரர்களே பல பேர் திட்டியிருக்கிறாங்க. அவனை வச்சு நாங்கள் எப்படிங்க ஆள முடியும், எப்படிங்க நாங்கள் ஒரு ஸ்டேட்லேயும் வர முடியும்னு பல ஸ்டேட்டில் அவனை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஆக ஈவன் ஒரு ஒழுக்கமில்லாத, அறிவே இல்லாத, சப்ஜெக்ட் தெரியாத ஒருத்தவனை
கூட நாங்கள் இருக்க விரும்பவில்லை, நாங்கள் தனியாக பார்லிமெண்ட்டில் இடம் ஒதுக்குங்கன்னு இப்போ திமுகவுடைய 40 எம்பிக்கள் நம்ம தனியாக வரப்போகிறோம். அதில் இந்த வைகோ பையங்கிறான திருச்சியில் நின்று ஜெயித்தவன், இந்த கையில் ஒன்று கட்டின்னு இருப்பான். அவனுக்கு கையில் அவனுக்கு ஏதோ நரம்பு ப்ராப்ளம் மூளையில் போல இருக்குது. அக்குபஞ்சர் டாக்டர் யாரோ சொல்லியிருக்காங்க அவனுக்கு. இந்த கையில் ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு 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 சின்னதாக கல் வச்சு ஒன்று கையில் கட்டிக்கணும். அதனால் உனக்கு மன அழுத்தம் கம்மியாகவும், ப்ளட் ப்ரெஷர் கம்மியாகவும், மூளையில் போகிற ரத்த குழாய் வெடிக்காமல் இருக்குன்னு சொன்னனால அவன் கையில் அதை கட்டின்னு இருக்கிறான். இது அவன் ஒரு கொடி மாதிரி கட்டிக்கணும், அவன் கொடியை தூக்கின்னு. ஆக்சுவலாக உண்மையை சொல்லப்போனால் நியூராலஜி சொன்னது பிரகாரம் அவன் ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் பண்ணின்னு இருக்கிறான். ஆனால் அவன் தன் கொடியை கட்டுனால அவன் கொடி பெரிய மதிமுகனுடைய பெரிய ஃபாலோவர்ன்றலாம் கிடையாது. அவன் ஒரு இந்தியன் டொபாக்கோ கம்பெனி, இந்திய புகையிலை நிறுவனத்தினுடைய டீலர்ஷிப் எடுத்து சிகரெட்டை பல ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டில் விற்றவன். அதன் மூலமா பணம் சம்பாதித்து தன் மனைவிக்கு புடவை வாங்கி கொடுத்தவன், தன் மனைவிக்கு பிள்ளையை பெற்றவன், அந்த பிள்ளைக்கு சோறு போட்டவன். அந்த டொபாக்கோ கம்பெனியில் டீலர்ஷிப் எடுத்த பணத்திலே அவன் சிகரெட்டு விற்று அந்த பிள்ளைங்களை படிக்க வைத்தவன், அவங்க அப்பாவுக்கு சோறு போட்டவன், அவங்க அம்மாவுக்கு சோறு போட்டவன். அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்ல ஏதோ சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலைஸ்டு இருக்கும்பொழுது இந்த சிகரெட் விற்ற காசில் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டினவன். ஆனால் அவங்க அப்பன் சொல்கிறான், அந்த வைகோ கோபால்சாமி சொல்கிறான், சிகரெட்டால் என்ன வருது, மதுவால் தான் ரேப் பண்ணுறாங்க, பாலியல்லாம் வருது, சிகரெட்டால் என்ன வருதுன்னா, டே கம்யூனிட்டி, டே பொறுக்கி பயலே, டே பொறுக்கி, சிகரெட்டால் காசு நோய் வருதுடா, சிகரெட்டால் கேன்சர் வருதுடா, சிகரெட்டு பிடிக்கிறதுனால சரக்கு அடிக்கிறதுனால சாராயம் குடிப்பதுனால அவன் உடம்பு தான் கெடுது. ஆனால் சிகரெட் அடிப்பதுனால பக்கத்தில் இருக்கிற 10 பேர் உடம்பு கெடுதுடா. சிகரெட் அடிப்பதுனால 10 பேருக்கு நுரையீரல் கெடுது, சிகரெட் அடிப்பில் 10 பேருக்கு புற்றுநோய் பரவுது. இதை மறைச்சிட்டு இந்த நாய் என்ன சொல்கிறான், ப்ரெஸ் மீட்டில் அன்றைக்கி சொல்கிறான், என் பையன் தென்காசியில் மாவட்டத்துக்கு மட்டும்தான் நான் ஐடிசி வாங்கி கொடுத்தேன், சாராயத்தினால் நடக்கிற சம்பவத்தை விடவா சிகரெட்டில் நடக்குதுன்னு. டே சிகரெட்டினுடைய பேக்கிங்கில் தாண்டா கஞ்சாவை வச்சு பிடிக்கிறானுங்க. சிகரெட்டினுடைய அந்த பேக்கிங் இருக்குல்ல, நீ பண்ணி விற்கிறல்ல, உன் பையன் விற்கிறான்ல, அந்த பேக்கிங்கில் தான் கஞ்சாவை உள்ளே தூள் பண்ணி ஃபில்லப் பண்ணி சிகரெட்டாக யூஸ் பண்ணி அந்த கஞ்சாவை பிடிக்கிறானுங்கடா. ஆக இந்த தமிழ்நாட்டினுடைய கஞ்சாவை எத்தனை நாளைக்கு ஊக்குவித்தவன் உன் பையனும் நீயும். டே பொறுக்கி, டே பொறுக்கி, டே பொறுக்கி, வை கோபாலசாமி பொறுக்கி பயலே. அது மாதிரி பேசுகிறாங்க. நியாயம் தர்மம் இல்லாத ஒரு நாய் அவன் இயற்கையில் சீக்கிரம் இறந்துருவான். நீங்கள் வேணால் பாருங்கள், அனாதை பணமாக அவன் போக வேண்டிய வாழ்க்கை வரும். யார் பாவத்தில்டா உழற, நீ எத்தனை பேர் பாவத்தில்டா உழற, எவ்வளோ நாடகண்டா நடிப்ப. எம்ஜிஆருக்கு கேடையன்னு, ஜெயலலிதாவுக்கு வாழும் இது ஒன்று, அதுக்கப்புறம் பழனிசாமிக்கு துப்பாக்கின்னு, கலைஞருக்கு நான் தான் தளபதி எதிர்த்து நிற்கிற ஆளுன்னு, தளபதிக்கு நான் தான் தளபதின்னு, அவரே தளபதி, அவருக்கு தளபதி இவன் தளபதியான். பொறுக்கி பயலே. ஆக அவன் பையன் ஓட்டு போடுவானா இல்லையா அப்படின்னு தெரியாத அவன் வேறு சின்னத்தில் திமுக ஓட்டில் வாங்கி ஜெயித்தவன். ஆக 29 ஓட்டு எதிராக அமையும் என்பதாக இன்றைக்கு பிஜேபி திமுகவிடம் ஏக்நாத் ஷிண்டேக்கள் திமுகவில் இருக்கிறாங்க, அவங்க மூலியமாக தலைமைகளை குழப்புவதாக செய்திகள் வருகிறது. இப்போது என்னென்னா ரொம்ப சிம்பிள். இப்போது நம்ம அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவனுங்களுக்கு பிஜேபிக்கு நல்லது, ஆனால் திமுகவுக்கு என்ன நல்லது? திமுக இதோட 2029 தான் ராகுல் காந்தியை பழி வாங்கணும், காங்கிரஸ் அழிக்கணும்னு முடிவு பண்ணால் 2029 தான். பட் இந்த பில் இந்த நேரத்தில் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு சூட்சமம் இருக்குது. காரணம் என்னென்னா, திமுகலையும் அதிமுகவில் இருக்கிற பழைய ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, இந்த சிபிஐ அந்த இடி இதில் போனவங்களுடைய அத்தனை வழக்கும் தூசி தட்டப்பட இருப்பதாக தகவல். அந்த தகவலின் பேரிலே இன்றைக்கு திமுக எனி டைம் எல்லாமே சேர்ந்து தான் பயமுறுத்துகிறான். உலகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா
திமுக அங்கே ஆட்சி வந்தால் தான் அமைதியாக இருக்கானுங்க எல்லாம். ஆட்சியை விட்டு போன அடுத்த செகண்டு எல்லாம் சேர்ந்து மிரட்டுறானுங்க. பிள்ளைக்கா பையன், ஒன்றும் இல்லாத பையன், இவன் எல்லாம் சேர்ந்து மிரட்டுற அளவுக்கு. காரணம் என்னென்னா, இந்த ஏக்நாத் ஷிண்டேக்கள் வந்து நிறைய பணத்தை சம்பாதிப்பதாக. இந்த காட்பாடியில் பாருங்கள், அன்றைக்கி ஒரு கல்யாணம், திமுக தோற்று போயிருக்குது, கஷ்டத்தில் இருக்கிறோம், எங்கடா எதா பிரச்சனை அப்படின்னு இருக்கிறோம். அவ்வளோ பெரிய நிச்சயதார்த்தத்தை ஒருத்தவன் நடத்துகிறான் என்றால் அவனை பற்றி பல பேர் பேசுகிறாங்க. அவன் 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 வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்த பிறந்தவன். அவனுக்கு இவ்வளோ பணம் ஏது? இவ்வளோ பெரிய நிச்சயதார்த்தம் நடத்த வேண்டிய பணம் எங்கேருந்து வந்தது? அந்த சம்பந்திக்கு ஏது பணம்? அப்போ இவன் சம்பாதிச்சு கொடுத்ததெல்லாம் அந்த அவன் சம்பந்தியாக சொல்லப்பட்டவன் வந்து மேன் பவர் தான் வச்சுருந்தான். மேன் பவரில் இத்தனை கோடி வராது. ஒரு 300 கோடி நிச்சயதார்த்த செலவாம். கல்யாண செலவு 800 கோடியாம். ஆக 1000 கோடியை ஒரு பொண்ணுனுடைய திருமணத்திற்கு மட்டுமே 5 நாளில் செலவு பண்ண தயாராக இருக்கிறான் துரைமுருகன் என்பதாக. அதில் பார்த்தீங்கன்னா கூத்தாடினா சில பேர்லாம் அவங்க பையன் கூத்தாடினது, டான்ஸ் ஆடினதெல்லாம் அதெல்லாம் தப்பு இல்லை. ஒரு திருமணத்தில் தன்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகாமல் இருந்திருக்கும். அதனுடைய ராசிக்கு மாப்பிள்ளை கிடச்சிருக்க மாட்டாங்க. அதனுடைய ராசி தரித்திரமாக இருந்திருக்கும். இல்லை அதுக்கப்புறம் அதுக்கு மாப்பிள்ளை கிடைத்திருப்பாங்க. ஒருவேளை மாப்பிள்ளை கிடைக்காத நேரத்தில் தானே கொடுத்து எங்கே பினாமியாக இருந்தோமோ அவனை வெளியில் அனுப்பக்கூடாதுன்னு பாமகவில் கூட சில நேரங்களில் நடந்ததாக சொல்லுவாங்க. ஏகே மூர்த்தி பையனுக்கு பொண்ணு கொடுத்ததாகவும் அது மாதிரிலாம் சில இதெல்லாம் சொல்லுவாங்க. எதுக்குன்னா பினாமி பணத்தை திரும்பியும் தனக்கே வைத்து கொள்ள வேண்டும் என்பதாக. அது மாதிரி துரைமுருகன் கொடுத்த பணம் எங்கன்னா வெளில போயிட போகுது, ஆட்சி மாறிடுச்சே, இவன் எங்கடா மாறிட போகிறான் அப்படின்னு அவனை கூப்பிட்டு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் என்பதாக இந்த நிச்சயதார்த்தம் நடக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதில் ஒரு காட்பாடியினுடைய ஒன்றிய குழு செயலாளர் தலைவர் வந்து ஒரு 3 கிலோ நகையை போட்டு ஆடினதாக. அதாவது துரைமுருகன் பையன் ஆடி இருக்கலாம், தன் மகளுக்கு பல மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க, கிடச்சிருக்காது. இந்த மாப்பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம்னா அவர் சந்தோஷப்படலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஒரு பெண்ணினுடைய தகப்பன் மிகவும் சந்தோஷப்படக்கூடியது குழந்தையாக பிறக்கும்போது, தன் மகள் பாஸ் பண்ணும்போது, தன் மகளுக்கு பூப்படையும் பொழுது, தன் மகளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்போது, தன் மகளுக்கு திருமணம், தன் மகளுக்கு குழந்தை பிறக்கும்போது, இதற்கெல்லாம் ஒரு தகப்பன் டான்ஸ் ஆடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 3 கிலோ நகை போட்டுன்னு ஒருத்தன் ஆடினான் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தா திமுகவை பற்றி இவ்வளோ பேசப்படுகிறது. ஏற்கனவே இந்த துரைமுருகன் என்பவரால் இந்த கட்சியினுடைய பெயர் பல இடங்களிலே பல விதங்களிலே பெயர் கெட்டுப்போன நிலையத்தில் இவர் வேண்டுமென்றே தான் இந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சியை நடத்தினார். இவர் தாவேகாவுக்கு செல்வதாக இருப்பதாகவும் அவருடைய மகன் தாவேகாவுக்கு போக போவதாக இருப்பதாகவும் அவருடைய காட்பாடியில் இருக்கிற அவ்வளோதான் காட்பாடியில் இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க கூட 100 பேர் ஆயிடுச்சின்னு போய் மொத்தம் 500 பேரை இவர் வந்து கொண்டு போய் தாவேக்கால இணைக்கப் போவதாகவும், அதனால்தான் கழகம் தோற்றாலும் பரவாயில்லை, தலைவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொள்ளவில்லை, அவர் இல்லாத நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்பதாக நடத்தியிருப்பதாக பல பேர் சொல்கிறாங்க. அநேகமாக பொதுச் செயலாளர்னு சொல்கிறாங்கல்ல, பாவம் அவருக்கு ரொம்ப வருஷமாக பதவிகளும் பொறுப்பும் நிறைய கொடுத்தனால அவர் அப்படி தான் செய்ய வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி அவருக்கு அதிபதியாக இருப்பதாக பல பேர் பேசுகிறாங்க. அதுவும் இந்த யூடியூப்பில் இந்த டான்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னன்னே தெரியல. இதெல்லாம் ஒன்றும் தெரியல. இவங்களாம் தாவேக்கால இணைவதாக சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் வந்து இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் திராவிட முன்னேற்றக் கழகம் நம்ம வந்து அன்றைக்கு பில் பாஸ் பண்ணும்போது போகாமல் இருக்க உத்தரவிட்டால், நாம் போகாமல் இருந்தால் இந்த தமிழ்நாடு மக்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? நாம் போகலன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம ஒரு ஆள் போகலன்னா சொல்லலாம், இத்தனை பேரும் போகலன்றதுக்கு பெரிய காரணங்கள் சொல்ல முடியாது. அதே போல் நம்ம அன்றைக்கி அவையில் எப்போவுமே ஒரு பில் பாஸ் பண்ணுறதுனா அன்றைக்கி யார் அவைலபிள் உறுப்பினர்களோ அதில் 3/2 பங்கு இருந்தால் சட்டங்கள் நிறைவேறும். அப்படின்னா நம்ம ஒதுங்கிட்டோம் அப்படின்னா
அப்போது யார் அதிகபட்சமாக இருக்குன்னா யூபி, உத்தரப்பிரதேசம். முலாயம் சிங் யாதவனுடைய பையன் அகிலேஷ் யாதவ், அவர் வந்து ஓட்டு போடணும். ஆனால் அவர் இந்த பில்லுக்கு முடியாதுன்றாரு. ஆனால் முடியாது என்பது ஏற்கனவே ஓட்டு போட்டிருக்காரு. இந்த முறை அவர் முடியாதுன்னு சொன்னால் அவருடைய தொகுதி ஏற்கனவே 80, இப்போ ஒரு 50 அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், கரெக்டாக தெரியல. 130 எம்பிக்கள் அவங்க மாநிலத்துக்கு மட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கிடைக்கிற வாய்ப்பை இவர் ஏன் தட்டி பறிக்கிறார் என்பதாக அவருக்கு எதிராக மக்கள் பேச வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவர் வந்து சாதகமாக ஓட்டு போட தான் வாய்ப்பு இருக்கிறது. ஆக இவ்வளோ குளறுபடி, இவ்வளோ பிரச்சனைகளை இன்றைக்கு சரியாக இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் வடிவமைத்து சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் லஞ்சம் வாங்கிய கோடியே சம்பாதித்த கட்சி அமைச்சர்களாலும் மாவட்ட செயலாளர்களும் இந்த கட்சிகள் அழிக்கப்படுகிறது. பொதுமக்கள் வேதனையில் அடிமட்ட தொண்டன் எதையும் அனுபவிக்கலை, எந்த கட்சிக்காரனும் எதையும் அனுபவிக்கலை. யாரோ ஒரு 200 பேர் செய்கிற தப்புக்கு இந்த 1.5 கோடி தொண்டர்கள் பாதிக்கப்படுதுன்னா எவ்வளோ பெரிய அசிங்கமான கட்சியாக திமுகவோ அதிமுகவோ இருக்கும் என்பதை பொதுமக்கள் உணர வேண்டும். வெறும் 250 பேர் டு 500 பேர் செய்கிற கொள்ளை கும்பல் செய்கிற இந்த திருட்டு பணம் சம்பாதிப்பதில் கோடி தொண்டன் எதையும் அனுபவிக்கலைங்க. ஒரு வேனில் அவனுக்கு வேனை வச்சு தராங்க. திருச்சியில் கூப்பிட்டா வரான், மதுரை கூப்பிட்டா வரான், கோயம்புத்தூர் கூப்பிட்டா வரான், கிருஷ்ணகிரி கூப்பிட்டா வரான், தருமபுரி கூப்பிட்டா வரான். வெயில் மழைன்னு பார்க்கல. அவன் கண்டது 2 வேளை சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு. அந்த பஸ்லேயே தூங்குறான். அவனுக்கு குளிக்க இடம் இல்லை. அந்த மாநாட்டுக்கு வரான், இளைஞரணி மாநாட்டுக்கு வரான், மண்டல மாநாட்டுக்கு வரான். அவனை எல்லாத்தையும் நீங்கள் ஏமாற்றிட்டு சம்பாதிக்கிச்சு வாழணும்னு நினைக்கிறீங்களே. இன்றைக்கு ஒரு கட்சியை அது தானாக அழியுதோ என்னமோ, அதை அழிக்கணும் என்பதற்காக நீங்கள் போய் ஒரு 3வது கூட்டாளியிடம் கை கோர்த்து, அந்த வாஜ்பாய் இருந்த பிஜேபி இப்போ இல்லை, இப்போ இருக்கிற பிஜேபி மதவாத, இனவாத, மொழிவாத பிரச்சனைகளை கையில் எடுத்து அத்தனை பேரும் தினமும் அழித்து கொண்டிருக்கிறது. மாநில சுயாட்சியை ஒழித்து விட்டது. இனிமேல் மாநிலத்திலே அரசாங்கமே இல்லாமல் பண்ணுறது. அவனுங்க கூட நீங்கள் கை கோர்த்து இந்த பில்லில் நீங்கள் போட்டீங்க என்றால், அண்ணாமலை என்ற ஒரு ஆள் வேண்டுமென்றே பிஜேபிக்கு விட்டு வந்து பிஜேபிக்கு எதிரானவர் என்பதாக கதை சொல்லப்பட்டு அவர் தலைவராக ரெடியாக இருக்கார். இப்போ நீங்கள் எல்லாம் இதில் போய் இந்த பில்லுக்கெலாம் நீங்கள் ஓகே சொல்லி கையெழுத்து போட்டிங்கன்னா அண்ணாமலை உங்களை காரி துப்புவதற்கு ரெடியாக இருக்கிறார். ஆக இந்த தமிழ்நாட்டில் 2029 பாராளுமன்ற தேர்தல் அது மட்டும்தான் நடக்க போகுது. அதுக்கடுத்தது 2031 எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்னு திமுககாரன் நம்பினுக்கிறான். அதெல்லாம் கிடையாது. அதுக்கு அடுத்தது ஆளுநர் ஆட்சி வரப்போகிறது. அதிபர் தேர்தல் தான் நடக்கப் போகிறது. அதிபராக மாறப்போகிறார். ஆளுநர் தான் ஒரு மாநிலத்துக்கும் ஆளுகின்ற ஆளுநராக இருக்க போகிறார்கள். கீழே எம்பிகள் தான் இருக்க போது உள்ளாட்சி தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக இப்போ என்னென்னா, இப்போது நீங்கள் நம்ம போய் தவறு ஏதாவது இந்த நேரத்தில் பண்ணிட்டீங்கன்னா பார்லிமெண்ட்டில் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக அண்ணாமலை நம்மளை காரி துப்பி விட்டு தமிழுடைய ட்ரெண்டை மாற்றப் போகிறார்கள். இவர்கள் எல்லாம் சோஷியல் மீடியாக்களை தன் கட்டுப்பாட்டிலும் இந்த செய்தி நிறுவனங்களை தன் கட்டுப்பாட்டிலும் வைத்திருக்கிறார்கள். அடுத்த 2029 எம்பி எலெக்ஷனில் திமுக இல்லாத ஒரு கட்சியாக, அதிமுக போல ஒன்றுமில்லாத கட்சியாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. இந்த ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசிக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க என்பதை கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சா போய் மாட்டிக்கோங்க. இல்லை எல்லாருடைய வார்த்தைகள் நான் கேட்கிறேன் என்றால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இனிமேல் தான் தமிழ்நாடே இல்லையே, நான் முதலமைச்சர் ஆகப்போதே இல்லையேன்னா அட்லீஸ்ட் எம்பியாவது ஆவீங்கல்ல.
அப்போ நீங்கள் கட்சி நடத்தணும் இல்லை, நீங்கள் கல்யாணத்துக்கு போயாகணும், ஒரு பத்திரிக்கை ஒரு இதுக்கு சாவு நல்லது கெட்டதுக்கு போயாகணும், உங்களால் வீட்டில் சும்மா தூங்க முடியாது. நீங்கள் எல்லாம் வெளில போய் 1000 பேர் நீங்கள் ஏர்போர்ட்டில் வரும்போதும் போகும்போதும் உங்களை கைத்தட்டணும். ஒரு மாவட்ட செயலரும் கல்யாணத்துக்கு வரும்போது பட்டாசு வெடிக்கணும். இந்த இந்த ஒரு இந்த ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நீங்கள் இழக்க விரும்பினால் நீங்கள் போய் ஓட்டு போடுங்க. இல்லை இந்த ஆடம்பர வாழ்க்கை எனக்கு வேணும் என்பதை நீங்கள் வேண்டுமென்றால் தயவு செஞ்சு நீங்கள் என்ன வேணால் முடிவெடுங்க. ஆனால் தமிழக மக்களிடம் நீங்கள் அண்ணாமலையாலும் விசில் விஜய் அண்ணாமலையாலும் விசில் விஜயாலும் கேவலப்படுத்தி பேசப்பட போகிறீர்கள். மிக விரைவில் இது நடக்கும். ரொம்ப உஷாராக நீங்கள் இனிமேல் ஆட்சியும் இல்லை ஒன்றும் இல்லை என்பதுக்காக நம்ம எதை வேணால் விட்டுட்டு போக முடியாது. தன் கொள்கையை என்றைக்கும் இழக்காத ஒரு கட்சியாக திமுக இருக்க வேண்டும். அதன் தலைவர் இருக்க வேண்டும். இந்த ஏக்நாத் ஷிண்டேக்களினுடைய பேச்சுக்களிலும் இந்த கெட்டு போன இந்த பணம் சம்பாதித்த கேடுகெட்ட மாவட்ட செயலனுடைய பேச்சுக்களில் இருந்தும் நீங்கள் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இதுவாகத்தான் இருக்கும். தனியாக முடிவு செய்ய வேண்டிய நேரம் இதுவாகத்தான் இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவில் போய் பேச ஆர்எஸ் பாரதியும் ராசாவும் தவிர ஆளே இல்லை. சுருங்கிடுச்சின்னு அர்த்தம். காரணம் என்ன, எவனுமே போய் பேச தயார் இல்லை. எவனா போய் பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறவங்கலாம் ஏக்நாத் ஷிண்டேக்கெல்லாம் போய் பேச முடியாது. ஏன்னா இடி வந்துடும். இங்கே லோக்கலில் தமிழ்நாட்டில் நம்ம மேலே மத்திய ஆட்சியை பற்றி பேசினா இடி வரும், இன்கம் டேக்ஸ் வரும். தமிழ்நாட்டில் என்ன பண்ணால் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் வரும். அதுக்கு பயப்படுறான் மொத்த திருடணும். மீதி யார் நல்ல மனிதர்கள் வரமாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் ஏன் வரணும், இப்போ நான் என்ன திருடினேன்னா நான் சம்பாரிச்சேனா, திருடினவனையும் திருட வச்சவனையும் நீங்கள் போங்க, நான் ஏன் தேவையில்லாதெல்லாம் நான் மாட்டிக்கணும். நான் வெறும் கட்சி வேலை தான் செஞ்சேன், நான் ஓரளவுக்கு தான் நான் திருடினேன், நான் செலவு பண்ண காசை தான் நான் எடுத்தேன், நான் எதுக்கு நான் எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னு ஒதுங்குற நல்ல மாவட்ட செயலர்கள் அருமையான மனிதர்கள்லாம் தன்னை ஒதுங்கிக்கிறாங்க. கடைசியில் ஆர்எஸ் பாரதி அண்ணனும் ராசா மட்டும்தான் இன்றைக்கி பேசக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஆக இந்த நிலை தொடர்ந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் 2029 தமிழக மக்களிடமிருந்து ஒதுக்கப்படும். நீங்கள் இந்த பில்லெலாம் பாஸ் பண்ணிங்கன்னா இந்த மைனாரிட்டி ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்துவன் ஓட்டு எதுவுமே உங்களுக்கு வராது, நமக்கு வராது. பரவாயில்ல, நீங்கள் என்ன இப்போ மட்டும் என்ன திமுகவுக்கு முஸ்லீமுக்கு தான் ஓட்டு போடல, மதம் மாறி கிறிஸ்தவர்கள் யாரும் ஓட்டு போடல என்பது நிச்சயம். அதில் யாரும் போய் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அது உண்மையாக்கப்பட்ட விஷயங்கள் தான். தலித்து மக்கள் யாரும் ஓட்டு போடல. ஆக நம்ம இவங்களுக்கு எதுக்கு நம்ம போராடணும், விடு, இந்த பில்லு வந்தால் அவன் அனுபவிச்சுக்கிட்டோம். அனைத்து என்ன சொல்கிறாங்க, அந்த மைனாரிட்டிங்களும் எந்த பிரச்சனையும் வேணால் அனுபவிச்சுக்கிட்டோம், நமக்கு என்ன கிடக்குது அப்படின்னு என்பதாக இந்த திமுக தலைமை விட்டு அந்த பிரச்சனையிலேருந்து ஒதுங்கி விட்டால், தோத்த உடனே ஒதுங்கிட்டாங்கன்ற பழி நம் மீது வரும். இது பேரறிஞர் அண்ணாவால், தந்தை பெரியாரால், தமிழினத் தலைவர் டாக்டர் கலைஞரால் உருவாக்கப்பட்ட கட்சி, பொதுமக்களால் பாதுகாக்கப்படுகிற கட்சி, கடைக்கோடி தொண்டனால் கேடயமாக உங்களை பாதுகாக்கிற கட்சி. இந்த கட்சியை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா இந்த வழியை நீங்கள் அனுபவிப்பீர்கள். தயவுசெய்து திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட பேரறிஞர் அண்ணா கலைஞரால் உருவாக்கப்பட்ட திமுகவை தான் இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதிலிருந்து தடம் புரண்டால் இதனுடைய வழிகளை நீங்கள் சீக்கிரம் அனுபவிக்க வேண்டி வரும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.